கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, அத்திமரம் காய் காய்த்து திராட்சை கொடி பூ பூத்து வாசனை பரிமளிக்கிறதே, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா. உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 13வது வசனம். ஆமீன். கர்த்தர் இந்த நாளையில சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நம்ம எல்லாருமே கர்த்தரோட மனவாட்டிகள். ஆண் என்றும் பெண் என்றும் கிடையாது. ஆண்களும் மனவாட்டிகள் தான், பெண்ணும் மனவாட்டி தான். இயேசு மட்டும்தான் மணவாளரா இருக்காரு. இங்க நம்ம வாசம் தருகிறவர்களா இருக்கணும். ஆனா அநேகர் ஆண்களோட கற்புகளை அநேகர் ஒரு பொருட்டாவே எண்ணுறதில்ல. நான் சொல்றது ஒரு டீனேஜ்ல இருக்க பிள்ளைங்கள மட்டும் இல்ல. ஒரு 30 வயசு, 40 வயசு அவங்களோட கற்புகளையும் காப்பாத்திக் கொள்வது கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒண்ணா இருக்கிறாரு. நம்ம அவங்க கற்புக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். யோசேப்ப பார்க்க போனா அவர் கற்பை காப்பாத்திக் கொண்டனால தான் 70 பேர அவர் போஷிக்கிற அளவுக்கு தகப்பன், சகோதரரோட பிள்ளைகள் எல்லாம் அவங்க குடும்பத்தையும் போஷிக்கிற அளவுக்கு யோசேப்பு வளர்ந்ததுக்கான காரணம் பரிசுத்தம் தான். அப்ப ஒரு ஆணோட பரிசுத்தத்தை, ஆண் பிள்ளையோட பரிசுத்தத்தை இயேசப்பா ரொம்ப விரும்புறாரு. அது அவருக்கு உகந்த காணிக்கையா இருக்கு, உகந்த பலியா இருக்கு. இங்க அநேகர் பெண்களோட கற்புக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற அளவுக்கு ஆண்களோட கற்புக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதே கிடையாது. இன்றையிலேருந்து ஆண் பிள்ளைகளோட கற்புக்காய் நம்ம ஜெபிப்போம். டீனேஜ் பிள்ளைகளுக்காக மட்டும் இல்லை, 30 வயசு 40 வயசு இருக்கவங்களுக்காகவும் அந்த கற்புகளை காப்பாற்றும் போது தான் கர்த்தர் அவங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கேட்ட யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு வரலாம். ஹல்லேலூயா.